வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கூத்தனூரில் சரஸ்வதிக்கென்று தனி ஆலயம் அமைந்துள்ளது. வட்டக்கூத்தர் என்ற தமிழ் புலவர் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு சரஸ்வதி தேவியின் பூரண அருள் கிடைக்கப் பெற்றதால் இந்த ஊர் கூத்தனூர் என அழைக்கப்பட்டது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் கல்வியில் சிறந்து விளங்கவும் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் மாணவ மாணவிகள் பேனா, பென்சில், நோட்டு புத்தகம் வைத்து வெள்ளை தாமரை கொண்டு இந்த அம்மனை தரிசித்து செல்வது வழக்கம். ஆண்டுதோறும் இந்த கோவிலில் சரஸ்வதி பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த வருட நவராத்திரி விழாவை முன்னிட்டு சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருகிறது. சரஸ்வதி பூஜை விழாவில் திருவாரூர் மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று வித்யாரம்பம் என்னும் தமிழ் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை குழந்தைகள் நெல் மணிகளில் எழுதும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. அருவங்காடு வெளிமருந்து தொழிற்சாலைகள் பெங்காலி மக்கள் 64வது ஆண்டு நவராத்திரி துர்கா பூஜையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். மகா சரஸ்வதி பூஜையுடன் விழா துவங்கியது. தொழிற்சாலை பொது மேலாளர் விகாஷ் பூர்வார் மற்றும் தீப்ஷிகா குழு தலைவர் டாக்டர் ஸ்வேதா பூர்வார் விழாவை துவங்கி வைத்தனர். நீலகிரி சர்வோஜனின் துர்கா சப் அமைப்பு சார்பில் விழா நடத்தப்படுகிறது. தினமும் மகா சப்தமி பூஜை, புஷ்பாஞ்சலி, ஆரத்தி, அன்னதானம், சந்தியா ஆரத்தி, இன்னிசை நிகழ்ச்சி, பஜனை உள்ளிட்ட ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. சுமங்கலி பூஜை செய்து அம்மனின் காலடி சுவடிகளை கண்ணாடி முறையில் பார்த்து வழிபடும் முறை கடைபிடிக்கப்படுகிறது. விஜயதசமியை முன்னிட்டு நாளை அம்மன் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்வீழ்ச்சியில் கரைப்பர். விழாவில் அருவங்காடு பரதநாட்டிய பள்ளி மாணவியர் துர்கை சிவன் பாடல்களுக்கு நடனமாடி அனைவரையும் கவர்ந்தனர். பெங்காலி மக்கள் பக்தியுடன் துர்காதேவியை தரிசித்து மனமுருகினர். உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா திருவிழாவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த தசரா திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இத்திருவிழாவில் நாள்தோறும் அம்பாளுக்கு காலை மாலை நேரங்களில் பல வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று இரவு 11 அவதார கோலத்தில் எழுந்தருளி திருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காப்பு கட்டிய பக்தர்கள் வேடமணிந்து வீதி வீதியாக சென்று ஆடி காணிக்கை வசூல் செய்து வருகின்றனர். திருவிழாவின் 8ஆம் நாள் திருவிழா காலை யாகசாலை பூஜை மற்றும் அபிஷேகத்துடன் தொடங்கியது. பின்னர் அலங்கார மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் வைணவ கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவம் தேர் திருவிழா மிகவும் பிரபலம். கடந்த 24ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாள் மாலை திறப்பையான உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
பிரசன்ன பெருமாள் உபய நாச்சியார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளி மங்கள வாத்தியங்கள் முழங்கிட திருக்கல்யாண வைபவம் நடந்தேறியது. திருக்கல்யாணத்தை திரளான பக்தர்கள் நேரில் கண்டு ரசித்தனர். இதன் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. நவராத்திரி விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அஷ்டமி தினத்தை முன்னிட்டு தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியாக்காவிலே மேற்கோடு பகுதிகளில் இருக்கும் வீடுகளில் முருகன், கண்ணன், லட்சுமி, சரஸ்வதி உட்பட பல தெய்வ பொம்மைகளுடன் குழுவாக வைத்து கோலாகலமாக நவராத்திரி பண்டிகையை கொண்டாடினர். உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் மத்தியில் ஒற்றுமை, கல்வி, செல்வம் பெருக நீலச்சல் பகுதி மக்கள் வீடு வீடாக சென்று கொலு பூஜையில் பஜனை பாடல்களை பாடியும் தீபாராதனை காட்டியும் பரவசத்தில் ஆழ்த்தினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு கடந்த 26ஆம் தேதி நவராத்திரி விழா தொடங்கி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகளும் வைபவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று 1008 திருவிளக்கு பூஜையும், கோமாதா பூஜையும் மற்றும் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்வும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இரவு பூக்குழி இறங்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கையில் தீச்சட்டி ஏந்தியும், குழந்தைகளை கையில் ஏந்தியவாறு பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அதன் பிறகு அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூக்குழி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஜடையம்பாளையத்தில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமலை ஸ்ரீவாரி ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் நவராத்திரி பிரமோற்சவ விழா இந்த ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து மலையப்ப சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தினந்தோறும் அன்னபட்சி வாகனம், சிம்ம வாகனம், கருட வாகனம், கல்ப விருட்ச வாகனம் என பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். இந்நிலையில் நவராத்திரி பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீதர் பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நவராத்திரி விழா கடந்த 22ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. நவராத்திரி 9ஆம் நாளன்று ஸ்ரீ பிராணாம்பிகை தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வீணை ஏந்திய ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரத்தில் காட்சியளித்த உற்சவர் ஸ்ரீ பிரணாம்பிகை தாயாருக்கு சகஸ்திரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. விழாவில் தருமபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ஆவடி அடுத்த அவனியாபுரம் கிராமத்தில் சிம்மமலையில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பிரமோற்சவம் கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. யானை வாகனம், நாக வாகனம், கருடா வாகனம் என்ற தினமும் பல்வேறு வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்நிலையில் பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீனிவாச பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மனுடனாகிய பெருவுடையார் ஆலயத்தில் நவராத்திரி விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கி விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நவராத்திரி 9ஆம் நாள் ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மகிஷாசுரமர்த்தினி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதேபோல் நந்தி மண்டபம் முன்பு சிறுவர் சிறுமியர்கள் பக்தி இசை பாடல்களை பாடியும் வீணை வயலின் இசைக்கும் நவராத்திரியை சிறப்பாக்கினர். இதேபோல் தஞ்சையில் உள்ள காளிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ராஜராஜேஸ்வரி அலங்காரமும், உற்சவ கோடிகம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரமும், ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் சரஸ்வதி அலங்காரமும் சிறப்பாக செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தேவநாத சுவாமி கோவிலில் தேர் திருவிழா. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவநாத சுவாமி கோவில் 108 வைணவ தலங்களில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை இருவேளையும் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தேவநாத சுவாமி திருவீதி உலா மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.